ஒரு காஃபி தானே, அதுக்கேமா இவ்வளவு பேசுற? ஆமாக்கா. ஏன்க்கா 1 2 3 4 5 காஃபி குடிக்கிறதுல என்ன இருப்போகுது? சும்மா பேசிட்டு. மித்ரா, என்னாச்சு உனக்கு? எப்பவும் பிரைட்டா இருப்ப, இன்னைக்கு என்னடா ஏதோ எக்ஸ்பைரி ஆக போற எல்இடி பல்ப் மாதிரி டல்லா இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. கீழே கமலாவ மித்ரா வான்னு சொல்லலையா, அத சொல்லிட்டு இருந்தா இவ அப்செட் ஆயிட்டா. அப்படி அவங்க எங்க போயிட்டு வந்தாங்க மித்ரா வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு? எங்கேயும் போகல, சோஃபால தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. இவ தான் வெளியில இருந்து உள்ள வந்தா. என்னக்கா இது நியாயமா பார்த்தா? வெளியில இருந்து வர மித்ராவை தானே அவங்க வாங்கன்னு கூப்பிடணும். மித்ரா எதுக்கு அவங்கள வாங்கன்னு கூப்பிடணும்? புரியாம பேசாதடா. அவ கெஸ்ட், மித்ரா இந்த வீட்டு பொண்ணு, அதுதான் விஷயம். அதுவும் பழைய ஆளுங்க, அதெல்லாம் எதிர்பார்க்க தானே செய்வாங்க. நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஐயா அக்கா, உனக்கு புரியும்படியா சொல்றேன். மாப்பிள, இப்போ நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன், நீ வெளியில இருந்து வர்ற. நீ வந்து என்கிட்ட வாங்க மாமான்னு கூப்பிட்டா நான் என்ன கேட்பேன்? எங்க போலாம் மாப்பிளன்னு கேட்பேன். பாத்தியா என்ன கனி? அவங்க தான் அதை கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ அறிவாளி மாதிரி பேசுறியா? இல்ல ஆமா. யோ, யார் எப்படி போனா நமக்கு என்னையா? நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வா. ஆமா மாப்பிள, வேலையை பார்க்க. ஃபர்ஸ்ட் வாயா மாப்பிள. அப்படி நமக்கு என்ன வேலை இருக்கு? வெட்டியா தானே இருக்கும். வாயா போலாம். வா மாம்சு. அட மாப்பிள, என்ன வேலைன்னு சொல்ல நீ பாட்டு போயிட்டே இருக்க, நானும் பின்னாடி மாடு மாதிரி வந்துட்டே இருக்கேன். இல்ல டாக்டர், அதெல்லாம் இல்ல. வேற என்ன மித்ரா, பேசணும்னு வந்துட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? டாக்டர், நான் சொல்றேன், ஆனா நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது, என் மேல கோவப்படக்கூடாது. வீடியோ எல்லாம் பலமா இருக்கே, அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்க? சொல்லு கேப்போம். மித்ரா, நீ இவ்வளவு தயங்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த உலகத்துல எல்லாரையும் விட உன்னதான் நான் நம்புவேன், அது உனக்கே தெரியும்ல. எதா இருந்தாலும் சொல்லு. உனக்கு நான் இருக்கேன், வாசுகி இருக்கா. நாங்க இருக்கிற வரைக்கும் எதுக்குமே உனக்கு இவ்வளவு தயக்கம் தேவையே இல்லம்மா. டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம். அது போன் அடிக்குது, ஒரு நிமிஷமா. சொல்லுங்க. நான் தான் சொன்னனே, வினய் மேரேஜ் முடிகிற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு எவ்வளவு முறை சொல்றது? என்ன வேற வழி இல்லையா? வேற டாக்டர்ஸ் இல்லையா? அவங்களை கன்சல்ட் பண்ணுங்க. சரி, நீங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே. மித்ரா, சாரிமா, ஒரு எமர்ஜென்சி கேஸ். 2 நாள் கழிச்சுதான் ஷெட்யூல் போட்டிருந்தது. ஒரு குழந்தை. இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கா. அந்த பொண்ணு வேற எந்த புது டாக்டர்கிட்டையும் கோஆபரேட் பண்ண மாட்டேங்குதான். நான் போயிட்டு வந்துடுறேன், வந்து பேசலாம். சரியா? ஓகே டாக்டர். ஓகே. மித்ரா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டைம் ஆகுது. ஆமா, டாக்டர் எங்க? அவரு ஹாஸ்பிட்டலுக்கு. என்னது, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போற மனுஷன எங்கயாவது பாத்திருக்கியா நீ? இல்லம்மா, ஏதோ எமர்ஜென்சின்னு தான். ஆமா, இவரை பத்தி உனக்கு தெரியாதுமா. எங்க கல்யாணத்துக்கே லேட்டா தான் வந்தாருன்னா பாத்துக்கோயே. சரி வா, நம்ம போலாம். இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியலையே. அஸ்வின் சொல்றதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடலான்னு பார்த்தா டாக்டர் வேற கிளம்பிட்டாரே. இப்ப நான் என்ன செய்யறது? கடவுளே, நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். மித்ரா. அம்மா. பாக்க நல்ல புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன நடிப்புடா. அப்பா, அம்மா இல்ல அப்பா இல்ல, ஆசிரமத்துல வளர்ந்த அது இதுன்னு. ஆமா, எதுக்கு இவ இப்படி எல்லாம் போய் சொன்னா? அவன் கொலை பண்ணா கொள்ளையடிச்சா போய் சொல்லி மறப்பா. அப்பா அம்மா இருக்கிறதெல்லாம் எவனாவது மறப்பானா? ஒருவேளை நமக்கு தெரியாத வேற ஏதாவது கதை இருக்குமோ? சரி, நமக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இதுவே போதும்.
இது சொன்னா கல்யாணம் நின்றுமா? நிக்கிற மாதிரி சொல்லணும். அப்பா அம்மா சம்மதம் இல்லாம காசுக்காக கல்யாணம் பண்றவ நாளைக்கு என்னென்னலாம் செய்ய மாட்டான். குடும்பத்து பொண்ணா இவ. நல்லா தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கல்ல. வர்றண்டி. சரி, தாரா கால் பண்ணி சொல்லலாம். நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. மித்ரா, நாளைக்கு உன் கழுத்துல ஏற போற மாங்கல்யம் காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும்னு வேண்டிக்கோ. அம்மா தாயே, நான் எப்பவுமே நம்புறது ஒன்னே ஒண்ணுதான். இங்க நடக்கிறது என்னவா இருந்தாலும் அத நடத்துறது நீதான். பயணம் என்னோடதா இருந்தாலும் பாதை போட்டு தர்றது நீ. நான் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல வினய் சார கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சேன்னு உனக்கே நல்லா தெரியும். இது முழுக்க முழுக்க என் குடும்பத்தை மட்டும் காப்பாத்த எடுக்கப்பட்ட முடிவில்ல. டாக்டர் குடும்பத்துக்காகவும் தான் இதை செய்யறேன். இப்ப நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காம போனா என்னென்ன விபரீதம் நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா தாயே, உனக்கு கெஞ்சு கேக்குறேன், எப்படியாவது இந்த அஸ்வின் பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்து. உன்னையே நம்பிட்டு இருக்கிற என்னையும் வாசுகி அம்மாவையும் தவிக்க விட்டுறாத. வழி இல்லாதவங்களுக்கு நீதான் துணைன்னு சொல்லுவாங்க. இப்ப வழி இல்லாம வந்து உன் முன்னாடி நிக்கிறேம்மா. எனக்கு துணையா நில்லுமா. இந்த அஸ்வின் கிட்ட எவ்வளவு கேட்டாலும் என்ன உண்மை கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. அவ வர வரைக்கும் நம்ம என்ன சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா முடியும்? ஏதாவது பண்ணணுமே. நம்ம ஏன் வினயை கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது? கரெக்ட். இந்நேரம் நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அப்படியே பூரிப்புல இருப்பான் வினய். இடியட். அவனை கூப்பிட்டு அஸ்வின் வந்து விளையாட போற மேட்சுக்கு பிட்ச் ரெடி பண்ணணும். ஆமா, எந்த ஊர் தம்பி நீங்க? சென்னை தானா? ஓ, ராஜேந்திரன் உங்களுக்கு எப்படி பழக்கம்? சொந்தமோ? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தம்பி. நாங்களும் ராஜேந்திரனோட மனைவி உமா இருக்காங்கல்ல, ஆமாண்ணா. 2 பேரும் தூரத்து சொந்தம். ஓ, அதனால தெரியுமோ நினைச்சு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. சொந்தம் இல்லனா, ஆனா சொந்தம் ஆக போறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி? அது மித்ராவனா கட்டிக்கிட்டா சொந்தம் தானே. ஓ, அப்படியா விஷயம்? ரொம்ப சந்தோஷம் தம்பி. மித்ராக்கு சம்பந்தம் பாத்துருக்காங்கன்னு தெரியும், அதுக்குள்ளேயே பேசி முடிச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆமாண்ணே. ஆமா, அந்த பொண்ணு எப்படின்னு? எப்படின்னா? இல்ல, ஊரு விட்டு ஊர் வந்து பொண்ணு எடுக்க போறோம். அதான் ஆளு எப்படி, என்ன, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா எப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஓ, பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணதா? நான் கூட மெட்ராஸ் சொன்னது என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நீங்க நினைச்சது சரிதானே. இது லவ் மேரேஜ் தான். ஆனா இப்பெல்லாம் யார நம்ப முடியுது சொல்லுங்க? எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குதுண்ணா. அதுவும் மித்ராவை எனக்கு ஒரு 4 மாசமா தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் ஊருக்குள்ள வந்து விசாரிச்சாதானே தெரியும். ஏன்பா, உன்ன ஒரு பொண்ணு கட்டிக்க ஆசைப்படுது, நம்பி வீட்டு வரைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கு. அதை இப்படிதான் சந்தேகப்படுவியா? இது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச அவ்வளவு வருத்தப்படும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைங்கப்பா. காதல் கல்யாணம்லாம் அப்புறம் தான். ஐயோ அண்ணா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ எந்த அர்த்தத்துல கேட்டியோ எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஆளு டேஞ்சரானவனா இருக்கான். பேச்சு கொடுக்காதடா, மாட்டிப்ப.
தம்பி சரி, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன் வினய். மித்ரா உன் பார்மசில வேலை செய்யறானே அஸ்வின், அவனை லவ் பண்றா. இந்த தாரா இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இவளுக்கு எதுக்கு மித்ரா மேல இவ்வளவு வெறுப்பு? என்னென்னமோ பேசிட்டு போயிட்டு இருக்கா. அஸ்வினும் மித்ராவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா? நான் அஸ்வின் கூட கடலை போட்டுட்டு இருக்கேன், அதானே? ஆக்சுவலி இத நான் சொல்லல. இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கவும் பொதுவா பேசிக்கிட்டாங்க, அதான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். சார், மத்தவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், நீங்க எப்படி சார் அப்படி கேட்கலாம்? உங்க கூடயும் தான் நான் பேசுறேன், பழகுறேன். நீங்க வெளியில கூப்பிட்டா கம்பெனி தரேன். இதையும் கூட தான் மத்தவங்க எல்லாம் கண் காதெல்லாம் வச்சு பேசுறாங்க. அதையும் நீங்க ஒத்துப்பீங்களா சார்? ஏய் மித்ரா, நான் சும்மா ஜோக் பண்றதா கேட்டேன். நீ இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகுற. ஐயோ, அன்னைக்கு லைட்டா கிண்டல் பண்ணதுக்கே பயங்கரமா சாமி ஆடினால. ஒருவேளை உண்மையில ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்பாவுக்காக இதுக்கு மித்ரா சம்மதிச்சிருந்தா? சார், குட் ஈவினிங் சார். ஹாய் மித்ரா. ஹாய். ஏய் அஸ்வின், என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சும்மா அந்த பக்கமா வந்தேன் சார். நீங்க 2 பேரும் வெளியில நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்தேன் சார். ஓ, இது கோஇன்சிடென்ட். இதை நான் நம்பணும். இதுதான் என்ன வரவானா? பாய் சார். பாய். மித்ரா அப்படி யாராவது லவ் பண்ணியிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா இத கிளாரிஃபை பண்ணாமலும் இருக்க முடியாது. ஒருத்தி தன்னோட காதல தியாகம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது இவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல. மித்ரா கிட்ட கேட்கலானா அதுவும் தப்பா இருக்கும். சரி, மித்ராக்கு போன் பண்ணியாமா? பண்ணுங்க, அவ எடுக்கல. ஏதாவது வேலையா இருப்பா, அவளே பாத்துட்டு அப்புறமா கூப்பிடுவா. சரி சரி. அந்த பையன் வேற பஸ் புடிச்சிட்டானான்னு தெரியல. போன் பண்ண சொன்ன, இவ்வளவு நேரம் வரைக்கும் போனே காணோம். அதெல்லாம் போயிருப்பான். அவ என்ன சின்ன பையனா? நீங்க எதுக்கு இவ்ளோ கவலைப்பட்டு இருக்கீங்க? என்னமோ கவலைப்படுறதுக்கு வேற விஷயமே இல்லாத மாதிரி. நான் நேத்து ஒரு விஷயம் சொன்னனே, என்னாச்சு? என்ன விஷயம்? ஓ, மறந்துட்டீங்களா? இப்படி மறந்துதான் நம்ம குழம்பு இப்படி சிரிப்பா சிரிக்குது. ஏங்க, நகைக்கு வட்டி கட்டணும், இல்லனா ஏலத்துக்கு வந்துரும் நேத்து தலை பட அடிச்சு சொன்னனே, ஞாபகம் இல்லையா? மறக்கல உமா, ஞாபகம் இருக்கு. நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் உங்களுக்கு தோணணும் தெரியணும்னு இத்தனை நாளா பொறுமையா இருக்கேன். நம்ம வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு தான் என் பொண்ணு அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. வீட்டுக்கு உப்பு புளி மிளகா வாங்கவாவது நாம ஏதாவது வேலை செய்யணும்ன்ற நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? இதுக்கும் நான் அவகிட்ட போய் கேட்டு அவ நிம்மதியை கெடுக்கணுமா? ஏந்தா இப்படி இருக்கீங்களோ தெரியல. இந்தா இப்ப தாரணி ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு 2000 ரூபாய் கேக்குறா. நான் எங்க போறது? பாத்துக்கலாம் உமா, விடு. நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? நானும் மறுபடியும் தொழில் தொடங்கலாம் தான் பாக்குறேன். ஒன்னும் அமைய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் என்ன இப்படி உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு ஆசையா என்ன சொல்லு. என்னமோ போங்க. எங்க போய் முட்டிட்டு நிக்க போறோம்னு தெரியல. பொண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி கரை சேர்க்க போறேனோ தெரியல. ராஜேந்திரா, ராஜேந்திரா, வரேன்பா.
சொல்லுப்பா முருகேசா. ஒண்ணு இல்ல ராஜேந்திரா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன விஷயம் சொல்லு முருகேசா. சென்னையில நான் சமையல் கான்ட்ராக்டரா வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா. நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கல்யாணம் இருக்குப்பா. அதனால என்னோட சேர்த்து 4 பேரை சர்வீஸ் பாய கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி. நானும் சரின்ட்டேன். ஆளும் நான் ரெடி பண்ணிட்டேன். வர்றேன்னு சொன்னவரு கடைசி நேரத்துல மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு காலை வாரிட்டாருப்பா. கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆளை கூட்டிட்டு போகலன்னா என் பேரு கெட்டு போயிடும். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இல்ல ராஜேந்திரா, 2 நாள் வேலைதான். போனா ஒரு நாளைக்கு 5000 கிடைக்கும். 2 நாள்ல 10,000 ரூபாய் பணம் பாத்திரலாம். உனக்கும் பண தேவை இருக்குல்ல, அதான் உனக்கு விருப்பம் இருக்கான்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன். தப்பா நினைச்சுக்காதப்பா. கடைசி நேரத்துல ஆள் ரெடி பண்ண முடியல. நான் உங்ககிட்ட ஒரு உதவியா தான் இதை கேக்குறேன். நான் வரேன் முருகேசா. 2 நாள் தானே, நான் வரேன். ரொம்ப நன்றிப்பா. ம். பா, உமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருப்பா. அப்புறம் அவங்க என்ன கண்ணா பின்னான்னு திட்டிட போறாங்க. அதெல்லாம் தேவையில்லப்பா, நான் வரேன். எப்ப கிளம்பணும்? ஆல்ரெடி லேட்டுப்பா. நீ போய் துணிமணி எடுத்து வை. நான் போய் 1/2 மணி நேரத்துல வண்டியோட வந்துடுறேன். சரியா? நீ போய் ரெடியா. சரி. நாள் தானே, போயிட்டு வந்துருவோம். சொல்லையா 10,000 கிடைக்கும். ஏதோ கடவுளா பார்த்து முருகேசன் அமுச்சு வச்சிருக்காரு. ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இந்த காசு கிடைச்சா உமாக்கு உதவியா இருக்கும். யாருங்க வந்தது? அதாமா நம்ம முருகேசன் தான். என்னவா அவருக்கு? அது மெட்ராஸ்ல ஏதோ சமையல் வேலையா. வரேன்னு சொன்னவன் கடைசி நேரத்துல கைய விரிச்சிட்டானா. அதான் என்ன வரியான்னு கேட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ பெரிய இடத்து கல்யாணம் போல, ஒரு நாளைக்கு 5000 கிடைக்குமா. அதனாலதான் நான் போயிட்டு வந்துடலான்னு யோசிக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? 2 நாளைக்கு 10,000? நம்பவே முடியல. அதெல்லாம் இருக்கப்பட்டவங்க பண்றதுதான் உமா. எனக்கு மித்ராவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. தெரிஞ்சா கண்டிப்பா சத்தம் போடுவா, இந்த வேலைக்கெல்லாம் போகணுமான்னு. அவகிட்ட போய் எதுக்குங்க இதெல்லாம் கேட்கணும்? எல்லாம் போயிட்டு வந்து சொல்லிக்கலாம். நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி உமா. சரி உமா, நான் வரேன். என்ன சும்மா? நம்மள இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிடுச்சேங்க அந்த சாமி. என்ன இப்ப தப்பா போச்சு? எந்த வேலையும் கம்மி குறைச்சல் இல்ல உமா. எல்லாம் வயிற்று பாட்டுக்குதான். என் புள்ள அங்க போய் நமக்காக வேலை செஞ்சு கஷ்டப்படுது. நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த வேலைக்கு போக மாட்டேன், அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு ஜம்பம் பண்ண முடியுமா சொல்லு? அதுவும் சரிதாங்க. சரி உமா, பத்திரம். புள்ளைய பாத்துக்கோ. நான் 2 நாள்ல வந்துருவேன். போயிட்டு போன் அடிக்கிறேன். ராஜேந்திரா, ரெடியா? வரவுமா. பார்த்து பத்திரமா இருங்க. என்ன பார்த்து போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேம்மா. சார், அஸ்வினுக்கு என்ன? நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? ஓப்பனா சொல்லுங்க. அதான் நீயும் அஸ்வினும். நானும் அஸ்வினும் இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா? நானும் அஸ்வினும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இப்ப காசுக்காக அவனை கழட்டி விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தாரா சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்கன்னு அத நம்பிக்கிட்டு வந்து என்கிட்ட கேக்குறீங்கல்ல? ஐயோ,
இல்ல மித்ரா, தாரா சொன்னா அப்படிலாம் நான் நம்பவே இல்ல. என்ன உங்களுக்கே சந்தேகமா சார்? சந்தேகம் இல்ல மித்ரா, நீ காசுக்காக தான் இதை பண்றேன்னு சத்தியமாவே நான் நினைக்கவே இல்லை. ஒருவேளை அப்பா கேட்டு அப்பாக்காக. அப்பாவுக்காக என் காதல தியாகம் செஞ்சுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல மித்ரா. போதும் சார், இவ்வளவு நாளா நீங்க என் கூட இருந்தோம், இவ்வளவுதான் நீங்க என்ன பத்தி புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்கல்ல. அஸ்வின் 1000 சொல்லுவான், தாரா 1000 சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து நீங்க என்கிட்ட கேக்குறீங்கல்ல. இங்க பாருங்க சார், உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நிறுத்திக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அதை விட்டுட்டு நான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு கண்டவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம்டா எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? என்னண்ணே இது? நான் தான் உன்னை விசாரிக்கணும், நீ என்னடா நான் என்ன விசாரிச்சிட்டு இருக்க? எனக்கு என்னடா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லண்ணே, நம்ம வினைக்கு ரகு, நல்ல விஷயம் நடக்க போற நேரம், அத பத்தில இப்ப பேச வேணாமே. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமாக்கா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் பையனுக்கு இவ்ளோ கிராண்டா கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு மட்டும்தான்க்கா தோணும். பிரச்சனை வரும் போகுமா, அதுக்காகலாம் நாம செய்ய வேண்டியத செய்யாம இருக்க முடியுமா? ஏய் வினய், வா வா. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, உட்காரு. ஹாய் சித்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? என்ன சித்தப்பா இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன் தெரியுமா? வரலான்னு தான் ட்ரை பண்ணோம், முடியலடா. இனிமே இங்கதான். ஏய், என்னடா சொல்ற? புரியல. சர்ப்ரைஸ்னா, வடக்க குப்பை கொட்டினது போதுன்னு முடிவு பண்ணி இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன்னா. ரொம்ப சந்தோஷம்டா. குடும்பம்னு சொல்லிக்க நம்ம 2 பேரு தான் இருக்கோம். அதுவும் நீ எங்கேயோ நான் எங்கேயோன்னு இருந்துகிட்ட. நல்ல வேளை நீங்க வந்துட்ட. ஆமாண்ணே, வினைக்கு உடம்பு சரியில்லாம போனது, இப்ப கல்யாணம், இது எதுலயுமே என்னால கூட நிக்க முடியலண்ணே. அதை யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்தேன். வினை மேரேஜ் முடிஞ்சு போறதுக்குள்ள வீடு பாத்துட்டேன்னா போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். அட, எதுக்கு வீடெல்லாம் பாத்துக்கிட்டு? அதான் இவ்ளோ பெரிய வீடு இருக்குல்ல. இல்ல நீ, அது சரியா வருமான்னு தெரியல. என்ன சரி வராது? சரி சரி, அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பாத்துக்கலாம். இப்ப நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க, வேலை இருக்கு, கிளம்பணும். சரிண்ணே. மீனா, அம்மா சொல்லுங்கம்மா. மீனா, இவங்க எல்லாரையும் கெஸ்ட் ரூம்ல தங்கவே. சரிங்கம்மா. சரி. இந்த அஸ்வின் என்னமோ நான் வந்துருவேன், கல்யாணம் நின்னுரும், அது இதுன்னு சொன்னா. ஆளையும் காணும், போனையும் காணுமே. This number is currently switched off. Please try again later. எங்க போய் தொலைஞ்ச இடியட்? எங்கேயாவது குடிச்சு விழுந்து தொலைஞ்சிருப்பானோ? சசிக்கு ட்ரை பண்ணலாமா? இவனை நம்பி எதுவுமே பண்ணாம விட்டு தப்போ. இந்நேரம் எல்லாரும் மண்டபத்துக்கே போயிருப்பாங்களே. இனிமே நாமளே களத்துல இறங்கி இந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டிய.
மித்ரா, இந்த ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுமா? எல்லாம் முடிச்சு நைட்டு சீக்கிரம் தூங்கினாதான் காலையில முகூர்த்தத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்கம்மா. அப்புறம் இந்த ரிலேட்டிவ்ஸ் அது இதுன்னு பேசி ஏதாவது நம்ம வாய புடுங்க தான் பாப்பாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணிக்கோ. தீபா, நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. ஓகே மேம். நான் வரேன். மித்ரா, செம்ம அழகா இருக்கடி. வா வா வந்து உட்காரு. அண்ணி, நான் வினய் அண்ணாவோட சித்தி பொண்ணு சாதனா. ஓ ஹாய். ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. பாய் அண்ணி. தேங்க் யூ. நைஸ் டு மீட் யூ. வாசுகி, என்னாச்சு? முதல்ல அழுகைய நிறுத்து. சொல்லு, என்ன நடந்துச்சு? எதுக்காக அழற திருப்பியும்? என்னால முடியலங்க. நம்மள சுத்தி என்னென்ன நடக்குது, என்னென்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வினய கல்யாணம் பண்ணிக்கிறதுல மித்ராவுக்கு விருப்பம் இல்லையா? அவன் உயிரை காப்பாத்தாம நம்மளோட சுயநலத்துக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா? எல்லாரும் கூடி கூடி பேசுறாங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன வாசுகி, வினய் கல்யாணத்தை சிம்பிளா பண்ணிடலான்னு. அதுவும் முன்கூட்டியே சொன்ன, நீதான் கேட்கல. 4 பேரை வச்சு ஏதோ ஒரு கோயில்ல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருந்தா இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? நீயே சொல்லு. சரி, நடந்ததை பத்தி பேசி இனி ஒரு யூஸும் இல்ல. நீ இந்த நேரத்துல கண்ணை கசக்கிட்டு இருந்தானா அதை பார்த்து இன்னும் 4 பேர் தப்பாதான் பேசுவாங்கம்மா. அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? ஆமா, இங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி பேசி சிரிக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம். எல்லாத்தையும் கொண்டு வந்து என் தலையில கட்டுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லா கஷ்டத்தையும் என் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டிக்கிட்டு வெளியே சிரிச்சு பேசிட்டு இருக்க. நீங்க எல்லாரும் முன்னாடியும் கண்ணை கசக்கிட்டு நிக்காதன்னு சொல்றீங்க. வாசுகி, நான் சொன்னதை நீ தப்பாதான் புரிஞ்சுக்கிற. இப்ப நீ சொன்ன பாரு, எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன்னு. அதே போல மத்தவங்க நம்ம காதுபட பேசுறதையும் அத மனசுக்குள்ளேயே வச்சுக்க. அவ்வளவுதானே? இந்த சந்தோஷமான நேரத்துல உன் கண்ணீர் எதுக்குமா காட்டணும்? இத என்கிட்ட சொல்லாதீங்க. போய் உங்க மக கிட்டயோ மருமக கிட்டயும் சொல்லுங்க. 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணி இப்ப மணமேடை வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பவும் எலிய பூனை மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில இருந்தா பாக்குறவங்க தப்பா தானே பேசுவாங்க.
பாத்தியா, இனி நடக்க போறதுதான் மெஹந்தி. நம்ம வினய் எப்படி ஹீரோ மாதிரி ஆயிட்டான் பாத்தியா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா? ஆமா ஆமா, அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியுமா. சீப்படி போங்க. கல்யாணம் பண்றதுன்னு ஆகி போச்சு. அம்மா அப்பா சந்தோஷத்துக்கு தானே பண்றோம், அதே மாதிரி இதையும் பண்ணுவோம். இந்த போட்டியில வெற்றிகரமா ஜெயிச்சிருக்கிறது நம்ம மாப்பிள்ளை வினய். மாப்பிள்ளை ஜெயிச்சாரு. மாப்பிள்ளைக்கு என்ன தர போறீங்க? அவங்க ஜெயிச்சதுக்காக நான் எது கொடுக்கணும்? நான் ஒண்ணும் கொடுக்க போறதில்ல. ஆனா பொண்ணு கொடுக்க போறான். அதாவது கல்யாணமாய் 2-3 ஜென்மமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற இவங்கனாலேயே தன் பொண்டாட்டியோட கை எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம மாப்பிள்ள அப்படியே இப்பதான் ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்கு. அவ கையில இருக்கிற சின்ன கியூட் மோளை பார்த்து மித்ரா கைன்னு கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? அதுக்காக மித்ரா மாப்பிள்ளைக்கு அவனோட திறமைய பாராட்டி ஒரு முத்தம் கொடுக்க போறான். அதெல்லாம் முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? குடு மித்ரா. மூஞ்சி சும்மா ரெடி. முத்தம் குடு, முத்தம் குடு, முத்தம் குடு. ராஜேந்திரா, இதுதான் நான் சொன்ன கல்யாண மண்டபம். எவ்வளோ பெரிய மண்டபம்! ராஜேந்திரா, உள்ள வந்து பாரு கல்யாணம் எப்படி தடபடலாம் நடக்குதுன்னு. வா. மித்ரா சட்டு பண்ணி கொடுத்துரு. எல்லாரும் முத்தம் கொடுக்க சொல்றாங்கல்ல.